எந்த இன்னைக்கு ஓமனே ம் இந்த வீக்லி டாஸ்க் கிராசரி வந்தது இல்லையா, ம் அப் நிறைய கொடுத்துருக்கா. அப்போவாச்சும் அவங்களுக்கு தெரியுண்டாமா சம்திங் இஸ் ஃபிஷின்ட்டு. ஏன்னா 5 வாரம் இருக்கு, 5 வாரம் எப்படி கிராசரி வந்திருக்கு வீக்லி கிராசரி. இன்னைக்கு அவ்வளவு கொடுத்துருக்காளா இதுல. நோவன் எல்லாருமே அச்சு பிச்சு தத்திகளா இருக்காங்க, இல்லங்க பயஸ் யோசிக்காம. சொன்னாங்களே. they said like பயஸ் இவங்க எல்லாம் வந்ததுக்கு வைல்ட் கார்டு வந்தோடனே நீங்க என்ன ஊழ தர்றீங்க அப்படின்னு சொல்லி பயஸ் கத்தி இப்படி சொல்லாதீங்க காயத்ரி, எல்லாம் அஷடா இருக்காங்க சொல்லுங்க. அஷடா இருக்காங்க. ஆமா, ஹரி அஷடா இருக்காங்க. ஹரி ஹரி கேக்குதாடா? சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. அல்டிமேட்ல இந்த காயத்ரி தூக்கி உள்ள போடுறா. போட்டுருவோம். அப்ளிகேஷன் கொடுங்க. பேஷ் 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 பேஷ். ஆனா காயத்ரி சில பல பிரச்சனைகள்ல பிஸியா இருக்காருண்ணா. சில பல கட்சி பிரச்சனைகள்ல என்ன சில பல பிரச்சனை? பிரச்சனை. அது நம்ம பாலிடிக்ஸ்னா எதுக்கு நம்ம போய் அது விட்டுருங்கோம். ஐயா ஐயா பாலிடிக்ஸ் ஆனாங்க ஐயா. ஆமா ஆமா பாலிடிக்ஸ் ஆனா நீ மதியம் தான் ஒரு பாலிடிக்ஸ் யார வேணா போடுறா, சபரி மட்டும் போட்டுறாதீங்க. கண்டென்ட் பூரா பிளாக் பண்ணி நாஸ்தி பண்ணி வேணாம். இப்படி சபரி மாதிரியே இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்துருக்கோம், அவங்க எல்லாம் தூக்கி உள்ள போட்டுருணும். எதுக்கு? எல்லாம் சாவங்கடா உள்ள அப்படின்னு. இவன் 1 நிமிஷம் 10 நிமிஷமா. ஆரி அப்படிதானே இருந்தா. ஆரி டைட்டில் வின்னர்ல, அதனால உள்ள அனுப்ப மாட்டாங்க. டைட்டில் வின்னர். ஆனா சபரி மாதிரி இருந்த ஒரு கண்டெஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்ச ஆரின்னு நினைக்கிறேன். ஏங்க ஹரியெல்லாம் ஆரி உயிரை விட்டுருவான் தெரியுமா? ஆரி வந்து எல்லாத்துக்கும் போய் நிப்பாரு. நான் ஆரி சீசன்ல வெறி கொண்டு இருந்தேன். 3 பேர் குரூப் விட்டு தூக்கிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். இவனே திட்டுவான், டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ற, ஷோடா அது தில்லு பத்தியாக்க தலைக்கு. இவன் பயங்கரமா என்னென்னமோ பேசுவான். ஆரி வேற லெவல்டா மச்சான், அப்படிடா இப்படிடான்மா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹரியை மீட் பண்றேன். அப்ப நான் இந்தியா போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹரியை மீட் பண்றேன். அது என்ன ஏரியாடா மச்சான், அவன் வீட்டு பக்கத்துல இருக்கடா. என்னடா அது? எங்க சித்தப்பாட வாட்ச் கடை இருந்துச்சு. அது என்ன, அது எங்கடா அது? குரோம்பேட் ஜிம்சன். அந்த குரோம்பேட் பிரிட்ஜில் ஏறும்போது லெஃப்ட்ல வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏதோ பில்டிங் விற்கிறது மாதிரி ஆரி வந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. இங்க பாரு, பிக் பாஸ் வந்தா இதுதான், வேற எதுவும் கிடைக்காது, புரியுதா அப்படின்னு அவனுக்கு சொன்னான். நானு எங்க ஆர்குலம் ஆர்வம் அறியாத வயசு அதெல்லாம். அந்த அல்டிமேட்னா உங்களுக்கு 6க்கு மேல தான் கூட்டி வருவாங்களா இல்ல அதுக்கு முன்னாடியும் போவாங்களா ப்ரோ? பாரு, மெதுவா வாங்குறாங்க பாரு. நம்மள்ட்ட யாருனாலும் வரலாம் பிரதர். ஓகே, ஜும்மாதே வரலாம். மார்ச் ஃப்ரீயா தான் இருக்கும். டேய் அப்பா, நிறுத்துடா டேய். ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிடாதீங்க ப்ரோ. ப்ராஜெக்ட் எதுவும் புதுசா அக்செப்ட் பண்ணிடாதீங்க, இருக்கதை முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. கரெக்ட்டா? ரயன் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? நீங்க உடனே அங்க என்ன டாஸ்க் வைப்பாங்க? இங்க இந்த சீசன்ல இருக்கிற உளவுத்துறை வந்து இங்க உட்காந்துருக்கும் கீழே, டே இந்த சீசனை பத்தி பேசுகிறா, நாங்க யாரோ கூப்பிட்டு வரோம், நீங்க அதுக்குள்ள காயத்ரி டக்குன்னு ஃபேன் மூமெண்ட் ஆயிடுறாங்களே. ரயன் கூப்பிட்டு வருவாளா? ஏய் பிளாக் ஷீப் ரயன் ஃபேனா? இல்ல ஜாக் ஃபேன் எப்பவுமே. காயத்ரி ராயன் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து விழுகிற அடி அடி ராயனுக்கு நாங்க மொத்த கேம சொதப்பி விட்டு குழப்பி விட்டுட்டு ஜாக்லின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாக் வருவாங்க, அது எனக்கு தோணுச்சு actually. Because she was not eliminated by votes. Correct. So அதனால அப்ரோச் பண்ணுவாங்க. சப்போஸ் she accepts. என்ன ப்ரோ, அப்புறம் மீதி கண்டஸ்டன்ட்ஸ் அல்டிமேட்ல வந்தவங்களே ஓட்ஸ்ல எலிமினேட் ஆனவங்க தானே? இல்லைங்க, அவங்க ஓட்ல எலிமினேட் ஆகலல்ல அப்படின்னு. ஓகே என்ன பண்றது, நான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் வின்னர் ஆயிட்டாங்க. ஒரு ஜாக், ஒரு ஆதிரை, ஒரு மாயா, நல்லா இருக்கும். சொல்லுங்க. மாயாவெல்லாம் உள்ள விட்டா விஷ்ணு இல்லாமல அவரே இறக்குங்க, விஷ்ணு உள்ள இறக்குங்க. விஷ்ணுலாம் கன்ஃபார்ம். அப்படி சொல்லுங்க, அப்படி ஒன்று சொன்னாதானே கரெக்டா இருக்கும். அப்படியே தினேஷ் ப்ரோ உள்ள இறக்கி விட்டு எல்லாரையும் விட்டு பார்வையும் சேர்த்து இறக்கிடுங்க ப்ரோ. அப்படியே பார்வை இறக்கிறீங்க. யார் இறங்குங்களோ இல்லையோ, மார்ச் மாசம் இறங்கும் போது எப்படியும் இந்த வாட்டர் மெலன் இதில் ஜெயிக்க மாட்டான்.
வாட்டர் அங்க மட்டும் தூக்கி உள்ள போடுங்க. இறங்குறீங்களா? ஆமா. பாடாவதி அங்கேயும் பாக்கணும். சம்மர் சீசன் அந்த டைம் சம்மர் வேற நல்ல வியாபாரம். வா சார் உள்ள அப்படி சொல்லி தூக்கி போடுங்கல்ல. யோசிச்சு பாருங்க, மாயா விஷ்ணு கூட வாட்டர்மெலன் போட்டா வாட்டர்மெலன் என்ன வரும்? யாரையுமா சீசன் 5ல அந்த இவங்க தானே போனாங்க, தாமரை தானே போனாங்க தாமரை, அல்டிமேட்டுக்கு. அப்படியே நிருப்பு, உடனே போனது. சுருதி. ஆமா நெருப்பு ஆமா பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. நெருப்பும் போனான்ல. நெருப்பு, தாமரை, நெருப்பு, சுருதி ஆமா. 3 பேரும் போனாங்க. யாரு வாட்டர்மெலன் நெருப்பு, தாமரை, ஜெயலாம் சுருதி வருங்க. சுருதி 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 ஸ்ருதி இல்ல சுருதி. சுருதி. ஐயோ சுருதி ஆமா. பெட்டி எடுத்துட்டு போனாங்கல்ல, பாவிகளா. ஜூடி கூட சண்டை போட்டு பெட்டி டேய் எடுத்துட்டு போனாங்களா அவங்க? எங்க ஊருக்கார பொண்ணுடா. ரைட்ரா ஒன்னா வந்துருவா என்ன விடல. என் ஊரு. ஓகே, அப்ப வந்து அசீம் சீசன்ல இருந்து தனலட்சுமியை தூக்கிடுங்க. கதிரவனை கூட்டுவாங்க. கதிரவனுக்கு பிக் ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனா கதிரவன்லாம் மறந்தே போச்சு பாரு. ஆனா வருஷத்துக்கு ஒரு சீசனுக்கு ஒரு சேலம் கோட்டா வர்றதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ஹாப்பினஸ் சந்தேகமாவும் இருக்கு. இதுல என்ன ப்ரோ சந்தேகம்? கரெக்டா? யாரோ எக்ஸாக்ட்லி யார் இது? நான் தான் சொன்னேன், ஹோஸ்ட் தான் சொன்னேன். யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க சேலத்துக்கு ஒரு கோட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இல்ல சேலத்துல ஏரியா தான் மாத்துறாங்க. இந்த ஏரியா ராணி அண்ணா நகர், அடுத்த வாட்டி ராணி அண்ணா நகர்ல ஒரு போஸ்ட் இருக்கு நினைக்கிறேன். அப்படியே சொல்லிடுறா. இன்னும் வீட்டு நம்பர் மட்டும் தான் சொல்ல. நீ வீட்டு நம்பர் மட்டும் தான் சொல்ல, அதையும் சொல்லிடு. ஓகே, இது ரொம்ப நிறைய யோசனை வருது. நான் லைனா யோசிச்சு போஸ்ட் போடுறேன். அதுல இந்த சீசன் ஃபர்ஸ்ட் போஸ்ட் முடியா? இந்த சீசன் முடிச்சு மூடுங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை இந்த சீசன். அடுத்த சீசன் வாங்க போவோம். நம்ம அல்டிமேட் ஆரம்பிப்போம். இந்த சீசன்ல எனக்கு யாரையுமே பிடிக்கல. சவுண்ட் கூப்பிடுங்க. சவுண்ட் வர மாட்டாங்க. என்ன நினைச்சிட்டீங்க? அந்த அல்டிமேட்லாம் சவுண்ட போட்டா பிச்சு எரிஞ்சிருவாங்க. சவுண்ட வாங்கி சவுண்டா இருக்குங்க. அல்டிமேட்ல சென்சார் இதை விட கம்மியா இருக்கும்ல? ஆமா, பியூர்லி இது மட்டும் தானே. எனக்கு தெரிஞ்சு சவுண்ட்லாம் அல்டிமேட்லாம் வர மாட்டாங்க. அவங்க இதை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, ஆப்டி இனிமேட்லாம் போக மாட்டேன்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்பேஸுக்கு வரும்போது அதான் சொன்னாங்க அவங்க. ஓகே, அப்படின்னா சம்பவம் தான் இருக்கு அப்படின்னா. ஓகே, மார்ச்சா? ஓகே, டேட்டா போட்டு வைப்போம். 70 days தானே ப்ரோ அது? மறுபடியும் 75 days. நீ டேட் நீ ஆமா எவனும் ஃப்ளக்ஸ் அடிக்கிறான். நானே அடிக்கிறேன் ஃப்ளக்ஸ். நானே இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா போட்டுறேன். லாஸ்ட் டைம் அல்டிமேட் வந்து 100 days இருந்தது இல்லையா? இல்லையே, இல்ல 70 days. 70 days. 70 days. ஓகே. அல்டிமேட் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தானே. ஸோ பயங்கரமா இருக்கும். அல்டிமேட் டாஸ்க்கும் பயங்கரமா இருந்துச்சு. மறுபடியும் தாத்தா உள்ள கூட்டு போயிடலாமா? அவர் எல்லாம் போயிட்டாரு. இப்ப இருந்தா இல்ல 5th சீசனுக்கு அப்புறம் தான் அந்த அல்டிமேட் நடந்ததுக்கு அப்புறம் சீசன்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்ப அதான் கேட்டேனா, எல்லாரும் யாரெல்லாம் போலான்னாங்களே. அப்பலாம் அடிக்க மாட்டாங்க பாரு. ஆள் வரலன்னா எடுக்க தானே செய்வாங்க. இந்த பக்கம் 20 பேர் வரணும் இல்ல முத. நான் எனக்கு அப்படியே இந்த சீசன்ல கண்டிப்பா ஆதிரி உள்ள வருது. நான் கேரண்டியா நினைக்கிறேன். அப்படின்னா இப்படிதான் எடுப்பாங்க. 6, 7, 8, 9ல இருந்து எடுப்பாங்க போது. அதான் சொல்றேன். 9ல ஆதிரி உள்ள வர்றாங்க. ஜாக் கண்டிப்பா உள்ள வர்றாங்க. 7ல டைட்டில் உள்ள வச்சிருக்கீங்களா? சரவண விக்ரம். ஆமா சரவண விக்ரம் வேணும். எனக்கு கண்டிப்பா வேணும். கதிரவன் வாட்டர்மெலன் வேணும். எனக்கு கதிரவன் பூர்ணிமா இருப்பாங்க ப்ரோ. பூர்ணிமா இஸ் டூயிங் வாட்டர்மெலன் மூவிஸ். இப்போ எப்படி வருவாங்க திருப்பி? தாத்தா ஆல்ரெடி போயிட்டார்ல. தாத்தா போயிட்டாரு. நான் சொல்றேன்ல இவங்க. ஆமா, கதிரவன் போலாம். மணி போலாம். சீசன் 6ல மணிகண்டன் வந்தான் தெரியுமா? ஐஸ்வர்யா ராஜேஷோட தம்பி. அண்ணன் ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணன். சீசன் 7 மணிகண்டன் அவன். அவன் எதுக்கு? ஐயா அவன் மிச்சர். அந்த மிச்சர் அவன். அவன் எதுக்கு போறான்? நான் சொல்றேன் சீசன் 6ஓட மணிகண்டன். அவர் வரலாம். மணிகண்டன் ராஜேஷ். பிகாஸ் கொஞ்சம் பிசிக்கல் டாஸ்க்லாம் செம்மையா இருக்கும்.
இந்த அருண் சீசன்ல அருண் ஃபயரா அருண் தாங்க இருந்துச்சு. ஐயோ அருண் வேணும் அருண் பக்கா வேணும் அருண். எஸ் ஜென்டில்மேன். தினேஷ் பட் ஆனா அருண் வில் நாட் கம். தினேஷ் தினேஷ் அவர் பின்னாடியே தாங்க கிடக்குறாரு. எப்படா எப்படா கூப்பிடுவீங்க அப்படின்னு. கூப்பிடுவீங்கன்றாரு அவரு. அவர் ஆமா ரெடியா நம்மகிட்ட இருக்காரு. சொல்லுங்க பைக் நான் அந்த ஸ்டார்ட் கிளவி பண்ணிட்டு வந்துடுறேன். வண்டி ஸ்டார்ட் ஓ பண்ணிட்டு இந்த ரெடியா கியர் போட்டு தினேஷா? உட்காந்துட்டே இருக்காரு. போன சீசனே எந்த சொன்னாருங்க தினேஷ்? சரியா. போன சீசன்லயே நான் பேசினேன் ஆக்சுவலி. அவர் சொல்லிட்டு இருந்தாரு அது. ம். அப்படியே கூப்பிட்டா ரச்சிதா நான் உள்ள ரெடியா வரமாட்டேன் இருக்காரு. அப்படின்னாரு. ரச்சிதா உள்ள அனுப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு. ஹரி ஹரி வரணும் சிரிப்பானே. எங்க ஹரியை சரி காணோம்? சரி சரி. அஜிதா வந்து நல்ல ஆ பிளேயர். ஆ சும்மாத் ப்ரோ கீழே கமெண்ட்ஸ்ல பிரதீப் வரேன்னு கேட்டிருக்காங்க. பிரதீப் ஆண்டனி. உண்மையாலுமே சொல்லணும்னா வாய்ப்பு இருக்கு. ஓகே ஜாக்கி சினிமா சார் வாங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். அப்ப நானும் யோசிச்சு கொடுத்து பாருங்க. அப்படியே கொடுத்துறேன். சம்பவமா இருக்கே. பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் ஒரே சீசன்ல போட்டீங்கன்னா அவ்வளவுதான். இப்ப இருக்க தீபக் ப்ரோவே கேட்கலாம், நல்லா வரும். அது அவர் பட் ஒத்துக்கணும்ல. அவர் ஒத்துக்கணும் இல்ல. அதான் தீபக் பிரச்சனை. ப்ரோ தீபக்ல போவாரான்னு வந்து தெரியல. அவர் ஒத்துக்கணும். இல்ல மறுபடியும் பிரதீப் மாயா திருப்பி சீசன் 7 உள்ள அல்டிமேட்ல பண்ண போறீங்களா? நல்லாதான் இருக்கும். சூர்யா ஹோஸ்ட் பண்ண அப்படி இருக்கும். சூப்பரா இருக்கும். நான் இப்போ இந்த சீசனே ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டு தான் இருந்தேன். சூர்யா அரவிந்த் சாமி 2 பேர்ல யாராவது சொல்லலாம். அரவிந்த் சாமி செம்மையா இருக்கும். சாமியோட சூர்யா எனக்கு பிடிக்குது. அவங்க எல்லாம் வேணாம், விஜய்ஸே இருக்கட்டும். ஏன் அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கா? நீங்க தலைவன் செம்புவையே கூட்டுவாங்க ப்ரோ. யார கூட்டு வரணும்? சிலம்பரசன். வைல்டு கார்ட்லயா அல்டிமேட்லயா? அல்டிமேட் அவர் தானே ப்ரோ ஹோஸ்ட் பண்ணாரு. ஓ அதுக்கா? வேண்டாம் வேண்டாம். இப்பதாங்க ஷூட்டிங்கே போறாரு. சும்மா இருங்க. ஒரு 2 படம் வரட்டும் அவருக்கு. சாம் சொல்லுங்க சாம். அவர் செம பிஸியா இருக்கு. சாம தூங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு. முதல்ல அந்த சாம தூக்கி அனுப்புங்க. உள்ள டைம் ஆனா தூங்கிடுறான். நேரத்துக்கு தூங்கினாதாங்க. சாம் மூச்சிருக்கீங்களா? எங்கிட்டு அவன் தூங்கிருப்பான். 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுல. ஸ்பீக்கர் ஸ்பாட் ரிமூவ் பண்ணுங்க. ஹரி எல்லாம் பேக் பண்ணிட்டியா? இல்லடா இன்னும் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆமா ஆமா. இமாத் ப்ரோ சுபா அவங்க எப்படி ப்ரோ இருக்காங்க? யூனிவர்சல் ஸ்கிரீன் சார் அவங்கள. ஆமால்ல சுபான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. டே எப்படா இருக்காங்க ஹரி? எல்லாத்துக்கும் என்கிட்ட கேளு. ரசிகன் இப்ப தெரியுதா? இப்படிதான் கோத்து விடுறாரு. இல்ல இல்ல நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. சிறப்பா இருக்காங்க. ஒன்னதான் வீக்கெண்ட் ஆனா ரிவ்யூ பண்ண சொல்றாங்க. நீ பண்ண மாட்டியா? எப்பயாச்சும் வர சொல்லுங்க ப்ரோ. ஸ்பேஸ் போச்சு. அவங்க இந்த சீசன் பார்க்காம ஹாப்பினஸ்ல இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து நீங்க கஷ்டப்படுத்த பாக்குறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் செத்து போன மேட்டர் கேட்பாங்க. இது என்னாச்சு அப்படின்பாங்க. சிவாஜி செத்துட்டாரா போமாங்கிட்ட அப்படின்னு நான் குரூப்ல. ஆமா பாதி பேரே இன்னும் தெரியல. 20 நாள் ஆச்சு. அந்த மிட் நைட்ல ஒரு லேடி வெளில போனாங்கல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். நந்தினி தெரியாது. மிட் நைட்ல வெளில போனாங்க. சேன் ப்ரோ. சேன் ப்ரோ வெல்கம். சேன் ப்ரோ வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. தலைவர் உங்களுக்கு அடுத்த கண்டென்ட் கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? நாளைக்கு போட்டுருங்க. ஐயோ நீ பேர் ரெடி பண்ணிருப்பான் டைட்டில். இல்ல புரியல. எல்லாரும் என்ன வலிமேல் விழி வைத்து காத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்னது ரோஸ்ட் பண்ற மாதிரி? நாளைக்கு தம்ப்நெயில் போடுவாரு. அதிர போகும் அல்டிமேட். மார்ச் மாதம் அதிரடியாக நுழைந்த போட்டியாளர்கள். நுழைந்த போட்டியாளர்களா? அதுக்குள்ளே இல்ல அது ஒரு 2-3 போஸ்டர் போட்டு உள்ள ஓடுற மாதிரி போட்டோ இருக்கும். அப்படி இல்ல. நந்தினி ஏன் வெளில சண்டை போட்டு வெளில போனாங்க தெரியுமா? ஏன் ஓடிடில வராங்க. என்ன செய்ய டீல் சைன் பண்ண தான் போனாங்க வெளில. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கலையரசன் அதுக்கு தான் போறாரா? ஒளி வந்து ஜெயிக்கிற ஒளி வந்து அல்டிமேட்டுக்கு. ரசிகா ஒரு யோசிச்சு பாரு. யோசிச்சு பாரு விஷ்ணு. யோசிச்சு பாரு விஷ்ணு எல்லாம் இருக்கு. கலையரசன் வந்து எப்படி இருக்கு? விஷ்ணு தான் இன்டர்வியூ எடுத்திருக்காரு இவனுக்கு. கலையரசனுக்கு செம்மையா இருந்திருக்குமே. வரல. ரசிகா வரல.
இல்ல இன்டர்வியூ ரசிகா, எடுத்தாச்சு, இன்டர்வியூ எடுத்தாச்சு. ரசிகன் ஆக்சுவலா சொல்லுங்க யூடியூபரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரே நேரத்துல ஒரே கண்டென்ட்ட 100 பேர் போடுவான். அதுவும் பிக் பாஸ் கண்டென்ட் எல்லாம் அந்த 100 பேரை கடந்து ஒரு ஆடியன்ஸ்ட போய் ஒரு கண்டென்ட் ரீச் ஆகுறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு வித்தியாசமான டைட்டில், வித்தியாசமான தம்ப்நெயில், அதுக்கப்புறம் அது இதுன்னு அவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு மூளையை போட்டு. நீங்க ஈஸியா ஈஸியா கலாய்ச்சிட்டு போயிடுறீங்க. ஈஸியாலாம் சொல்லல, பண்ணுங்கன்றோம். அப்படியா? இல்ல நான் என்னத்த சொல்றது? ஈஸியாலாம் யாரும் சொல்ல செய்வோம். இல்ல உனக்கு நாங்க இல்ல அதாவது இப்ப நாளைக்கு அந்த செய்யான் bro. 11:30க்கு என்ன வீடியோ போடலாம்னு யோசிச்சிருப்பல்ல, அதுக்காக நாங்க ஒண்ணு எடுத்து கொடுத்துட்டோம். இல்ல ஓடிடி. நீங்க சொல்றீங்கல்ல மூளையை கசக்கி பிழிஞ்சு பண்றது கஷ்டம், அதுக்காக நாங்க எக்ஸ்ட்ரா மூளையை உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரோம், எப்படி எல்லாம் தம்ப்நெயில் யோசிக்கலாம் அப்படின்னு ஹிண்ட் அபி, கொடுக்குறோம். இந்த சீசன் வந்து எனக்கு சோர்ஸ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு வந்து மாசம் வந்து ஒரு 5000 ரூபாய் நான் கொடுத்துறேன், வாங்கிக்கிங்க. டீலிங் ஓகேவா? மாசம் 5000 ரூபாய். நான் சோர்ஸ் தேடிட்டு இருக்கேன். இமாத் ப்ரோ பிஸியா இருக்காரு அவரோட ஒர்க்ல. என்னோட சோர்ஸ்ன்றது இமாத் ப்ரோ தான். ஒன்ஸ் அப்பான டைம் அவர் பிஸியா இருக்காரு ஒர்க்ல. அதனால யாராவது எனக்கு சோர்ஸ் பண்ணுங்க, மாசம் பேமெண்ட் பேசிக்கலாம். பிரதர் தாத்தா சொன்ன டைட்டில் வச்சீங்களா? நான் பாக்கல. 5000 ரூபாய்க்கு மேல தள்ளி பிசா கிடையாது அபி. இங்க பாரு அரி, ஏன்னா 5000 ரூபாய் கடா டேய். 5000 ஏஇடி இல்லப்பா, $5000. இது எது? ஆமா, பவுண்ட். 5000 பவுண்ட் இல்ல, எனக்கே $500 வர்றதே பெருசு. அவன் வேணா வந்து முருகன் டாலர் வாங்கி கொடுப்பான் உனக்கு, நல்லா புரிஞ்சுக்க. கண்டிப்பா வாங்கி தரேன். பக்தியை நல்லா வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிக்கிட்டு ஆமா சாமியை கும்பிட்டுட்டு ஜாலியா வந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு ஜாலியா படுத்து தூங்கணும். வரி நல்ல பிள்ளையா. நான் அவனுக்கு அவ்வளவு ஸ்கூப்பு கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன தானே வாங்கி கொடுத்தான்? ஒரு வடையும் ஒரு டீ வாங்கி கொடுத்தான் நடுவில் நிப்பாட்டி. நீ அதான கேட்ட வேணும் இறங்கி வந்தது டீ கடைக்கு விடு வண்டின்னு தானே நீ சொன்ன. அதுதானே நான் பண்ணேன். ஆமாப்பா, இப்ப எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்தியா வந்தோடனே நாங்க தேடுற ஃபர்ஸ்ட் இடமே எது அப்படின்னா டீ கடை. ஹரிக்கு தெரியும் அதெல்லாம். வாடா எப்படா வந்த அப்படின்வா. ஃபர்ஸ்ட் முதல்ல டீ கடைக்கு போ அப்படின்னு. ஏர்போர்ட் வாசல்லே ஒன்று இருக்கும், ஒரு டீ கடை ஒன்று இருக்கும் லெஃப்ட்ல. அங்கதான் எங்க ஸ்டாப்பு. நானும் சார் பயங்கரமா சிரிக்கிறீங்க. உங்க அட்டாவா அது? இல்லைங்க, அது என்னங்க, அது யுனிவர்சல் அட்டாங்க. அது அப்படியா? அதே கடை தான். யூனிவர்சல் அட்டா. ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சார் நீங்க சென்னையா? இல்ல ப்ரோ, சென்னையில தான் படிச்சேன் எல்லாமே. பட் நான் வந்து தேனி பெரியகுளம். வெரி குட், செம ஏரியா. யா, பட் நான் காலேஜ் பெரியசாமி ஊர் இல்ல பெரியசாமி வத்தலகுண்டு. ஓபிஎஸ் பெரியகுளம் வந்து ஓபிஎஸ் பா. ஆமா அவர் அந்த ஏரியா தானே. அவர் அந்த பக்கத்துல கொண்டு பெரியகுளம் பக்கத்துல தான். அங்க கிருஷ்ணா பாலிடெக்னிக்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஊர்ல இருக்கிற தருதலைங்க எல்லாம் அங்கதான் படிச்சானுங்க. என் கூட ஒரு 2-3 கிளாஸ்மேட் அங்க படிச்சானுங்க. ஆக்சுவலா இருடா ஃபர்ஸ்ட் அசன் எங்க படிச்சாலும் கேட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தை யூஸ் பண்ண. அப்படி இல்ல ப்ரோ, என் கூட படிச்சவனுங்க. நீ டைரக்டா தருதலன்ட்டியா? அவரு சொல்லாமா வேணாமா? இல்ல நல்ல சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. தப்புன்னு நெஞ்சு முடிச்சிட்டேன். ஆத்தாடி நல்ல வேலை சென்னை வந்துட்டோம் நான் அந்த டைப்ல அப்படின்ட்டு. நான் ராயப்பட்ட நியூ காலேஜ்ல தான் படிச்சேன். ஓ, நியூ காலேஜா? ஆமா ப்ரோ. அங்க வெளில அவில் கிடைக்குமே, அவில் ரொம்ப ஃபேமஸ். அவில் பால் ஐயோ செம்மையா இருக்கும். பயங்கர ஃபேமஸ். சேட்டா கடை. ஆமா, சேட்டா கடை. சரி இமாத் ப்ரோ, போற போக்குல வந்து விஜய் பார்வதியும் திவாகரையும் டாப் 5ல கன்ஃபார்மா கொண்டு வந்துருவாங்க. உங்களுக்கு 11 ஓட்டு 13 ஓட்டு, அதுவும் திவாகருக்குலாம் 13 ஓட்டு. வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஐயா ரசிகன்ட்ட சாயங்காலம் தான் செய்யும் ப்ரோ. சாயங்காலம் ஆமா சொல்லிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு திவாகரை எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆக்கிராதீங்கன்னு. இன்னைக்கு எபிசோட பார்த்துட்டு நானே அதை ஃபீல் பண்ணிட்டேன். இவங்களே ஆக்கிடுவாங்கன்றீங்களா? ஆமா, நீ வந்து லிட்டரலி ஃபெல்ட் ஆக்சுவலி. என்னன்னா அந்த ஆளு நல்ல பாயிண்ட் எடுத்து பேசுறாயா. ஒரு நாமினேஷன் ஒழுங்கா பண்ண தெரியாம என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
இது யோ என்ன ரசிகா நீ சொன்ன நாமினேஷன் நீ பார்த்துட்டு வாங்க தலைவரே துப்புவீங்க அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலி அப்பதான் 9:30 மணிக்கு வீட்டுல எபிசோட் வேகமா எபிசோட் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போடுறேன். பார்த்து முடிச்சுட்டு நான் பார்த்ததெல்லாம் ஒரு எபிசோடா, இது என்ன நடக்குது இங்க, நம்ம என்னென்னமோ சொன்னோம், இங்க என்னென்னமோ நடக்குது, ஏய் இந்த மனுஷன் இவ்வளவு அறிவா பேசுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. எப்பா அந்த ஆள் எடுத்து வைக்கிற பாயிண்ட்லாம் செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி இருக்குப்பா. அதனால மூஞ்சி மேல வைக்கிறான் பாயிண்ட. பாத்தீங்களா, நம்மளே பேச வச்சிட்டீங்க. நம்மள பேச வச்சுட்டாங்க. ஆனா நானாசன் ப்ரோ அவர் பேசுற பாயிண்ட் வெளியில ஆடியன்ஸ்க்கு விட ஓகே கரெக்டா கேக்குறான்னு தோணுது. உள்ள அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் பாத்தீங்களா? மதிக்கவே இல்ல, கண்டுக்கவே இல்ல. அவங்க அப்படிதான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அண்டர் எஸ்டிமேட் அவனுங்க அவரை பண்றது அது அது யூஸ்லெஸ். அது எப்படி சொல்றது அது, ஏன்னா நம்ம வெளியே இல்லாம பாக்குறோம்ல. நீங்க கூட ஒண்ணு சொன்னீங்க, அப்படி ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஐயோ மறந்துச்சு, இப்பதான் எடுத்துட்டு வந்தா அந்த பாயிண்ட் மறந்துச்சு. சரி நான் மத்தியானம் நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோம் இது ரிலேட்டடா. அப்பா அதான் அபி நானும் லிட்டரலி நானும் அபியும் லைட்டா ஒரு சின்ன சண்டை போச்சு. ரைட் ஓகே, நம்ம எதுவும் லைவ் எதுவுமே பார்க்கல, எபிசோட பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எடிட்டிங் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? நாமினேஷன் எடிட்டிங் கனி ஒரு பேரை சொல்றாங்க, பின்னாடி டக் 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 கட்டு கட்டு ஜம்ப் கட். யோ இந்த அளவுக்கு ஒரு கேவலமா நாங்க 13 ஓட்டு ஒரு ஆளுக்கு, என்னையா இது 11 ஓட்டு 13 ஓட்டு. கொஞ்சம் கூட இந்த 2 பேரை தவிர வீட்டுல எவனுமே இல்லையா? அப்படியே கையில எடுத்து தாராவாத்து கொடுக்குற மாதிரி ஷோவே தூக்கி கையில கொடுத்தாங்க 2 பேர் கையில. இல்ல ரசிகன் ப்ரோ, உள்ள இருக்கிறவனும் பண்ணா பரவாயில்ல, வைல்ட் கார்ட்ஸ் அதே தானே பண்ணி வச்சிருக்கானுங்க. இல்ல அதத்தான் வைல்ட் கார்டை தான் நான் சொல்றேன். உள்ள இருக்கிறவனை விடுங்க, உள்ள இருக்கிறவன் அவனுக்குதான் அப்படிதான் பார்த்துட்டு தானே வந்த. நீ வெளியே உட்காந்து 27 நாள் பார்த்துட்டு தானே உள்ள வந்த. சரி ரைட்டு, திவாகரு பாரு தான் அந்த ஷோல கயாமையான கத்துறாங்க, அதனால உனக்கு பதிஞ்சிருச்சு. அதை தவிர எவனுமே எதுவுமே பண்ணலையா? டேய் என்னடா நீங்க, உங்களுக்கு தான் நேத்து தடா பயிர் விட்டேன் 2 பேருக்கு. காலைல கூட ஃபயர் விட்டுட்டு கொழுந்து விட்டு எரியுது ஒயில்டு காட்டுட்டு மொத்தமான. ஆனா திவ்யா சில இடங்கள்ல ஸ்கோர் பண்ணாங்க. பட் அது கேப்டனா அந்த டீம் பிரிச்சது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரியா, அதெல்லாம் ஓகே. ஸ்கோர்னு போயிட்டு இருந்துச்சு. டீம் யோசிச்சு பாருங்களேன், முன்னாடி அந்த ஒரு கிரிப்பே இல்ல. இந்த டீம் இவன் இது நீ பண்ணணும், இது நீ பண்ணணும். விக்கல்ஸுக்கு அந்த ஒரு வைஸ் கேப்டன்ற மாதிரி கொடுத்ததோ அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ இதை ஸ்பை வேலை பார்த்து எல்லாரும் என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்து என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுத்தது. ஏன்னா ஷி கான்ட் பி எவ்ரிவேர். சோ ஒரு இன்னொரு கப்புள் ஆஃப் ஐஸ். பட் எபிசோட்ல எனக்கு அவ்வளவா காட்டல ரசிகா, இதெல்லாம் கட் பண்ணிட்டானுங்க. எபிசோட்ல அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இன்னொரு கிளிப்பிங் பார்த்தேன். பிரஜின் பார்வதிட்ட போய் நான் இன்னும் முழுசா எதுவும் சொல்லல, சொல்லுங்கன்னா நாரி இருப்பேங்கிற மாதிரி கிழிஞ்சிருக்கும், அதுவும் போட்டு காட்டல. எபிசோட் பார்த்ததுல இது ஒரு பெரிய தலைவலி. இதெல்லாம் போட்டிருக்கு, இது போட மாட்டானுங்க. இதெல்லாம் அந்த மாஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க. இதெல்லாம் மாஸ் மொமெண்ட்ஸ்ல இல்ல. இதெல்லாம் சம்வேர்ல இரிட்டேட்டிங் தான். இந்த 2 பேர் என்னை இரிட்டேட் பண்ணாலும் ஆனா இவனுக்கு எடுத்து வைக்கிற பாயிண்ட்லாம் செருப்ப கழட்டி அடிச்சா மாதிரி பாயிண்ட் எடுத்து வைக்கிறானுங்க. இதெல்லாம் நீங்க ஏன்டா யோசிக்க? நான் லிட்டரலி ஐ அம் அமேஸ்ட் வித் திவாகரி அன்னைக்கு. எப்பா பாயிண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் எப்படி சொல்றது, கிளியரா எடுத்து வச்சாரு அவரு. அதுலயும் சீரியஸ்லி ப்ரோ சூப்பரா இருந்துச்சு. ஆமா செமையா இருந்துச்சு. நான் ஒரு இடத்துல ஷாக் ஆயிட்டேன். நான் 2-3 பாயிண்ட் அந்த பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். ஒரு பாயிண்ட் நைட் நான் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது அமித் கானா எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ஒரு செஷன்.
அந்த செஷன் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. பாட்டெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சேர்ந்து வைப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சும்மா நைட்டு டிவில ஓடிட்டு இருந்துச்சு. ஓடிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு இடத்துல சொன்னாரு, ஒரு இடத்துல கானா பாட்ட ஆரம்பிக்கும் போது இவர் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இந்த பாட்டு இவரு அமித் பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமித் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா பாடவே விட மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லி விக்கல் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பாயிண்ட கொண்டு வந்து இங்க பதிவு பண்றாருங்க. மிடில் இதுல பார்த்து வச்சுட்டு பிரஜன் நடுவுல கத்துனது யாருமே நோட் பண்ணாம இவர் எடுத்து வந்து பதிவு பண்றாரு நீட்டா. அதான் இது வந்து அப்சல்யூட்லி டேலண்டட் தான். பட் ஆனா அந்த ஓவர் கான்பிடென்ட்க்கு மேல ஒரு கான்பிடென்ட் இருக்கு பாத்தியா, அவர்கிட்ட இருக்குல்ல, அதுதான் பெரிய மைனஸா இருக்கு. அண்ட் இன்னொன்னு எல்லாத்தையும் மறந்து தொலைஞ்சிடுறேன். யோசிங்க சொல்லுங்க. ஒருவேளை 12:45 ஆயிடுச்சு, அதனாலயும் தெரியல. சிவன் லைவ் போலியா? லைவ் போட்டு அப்படியே இங்க வந்துட்டேன். லைவ்ல இப்ப வந்து கம்ருதன் கிட்ட வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கா இவன் யாரு திவ்யா கணேஷ் அந்த கப்பல் சாண்ட்ராவும் பிரஜேனும். இல்ல இந்த அளவுக்கு லைக் இது வந்து ரொம்ப ரியலா இருந்தது அப்படி இப்படின்னா நீங்க வழியில போய் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இப்படி சொல்றது. கம்ருதன் அண்ட் அதுல வந்து சாண்ட்ரா வந்து அந்த பெர்லி ஸ்ரீனிஷ் இருக்கா இல்லையா, மலையாளம் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. ஏங்க அவங்களுக்கு இப்படி கேவலப்படுத்திக்கிட்டு நேத்து தான் அவி அடிச்சிட்டு இருந்தாங்க அவளை. யார புரியல, கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஷிப்பிங் தம்மா அவங்க புரியல. அப்படியா? எஸ் சாரி. கப்பல் வியாபாரம் பாக்குறாங்க அவங்க உள்ள. What are they expecting from Kamruddin Gayu? திவ்யா சொல்ற அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தா நீங்க வழியில இது பண்ணீங்க எடுத்துங்க. அவ்வளவு சீரியஸா இருந்ததுன்னா உடனே சாண்டா அதேதான் இப்போ கம்ருதீன் கிட்டயும் சொல்றா. 2 பேரும் அப்பாலஜைஸ் பண்ணிட்டு வழியில போய் இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிறா. கஷ்டகாலம். No, they shouldn't have taken Pearly and Srinish's name, you know. வருத்தமா இருக்கு. இல்ல அது இல்லாம நேத்து இதேதான் சொன்னாங்க. பயங்கரமா இந்த கண்டஸ்டன்ட் பேரை எடுத்தாங்களா அவங்க? இந்த கண்டஸ்டன்ட் பேரை எடுத்தாங்களா? They mentioned the names. நேத்திக்கு ராத்திரியும் சாண்டா சொல்றா பார்வதி கிட்ட. இன்னைக்கு இப்போ வந்து யாரு கம்ருதீன் கிட்ட சொல்றா. என்ன நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? என்ன போயிட்டு இருக்கு உள்ள வந்து கம்ருதனையும் பாரு உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து கப்பலா இருக்கீங்க, நல்லா இருக்கு, உங்களுக்கு சீரியஸா இருந்தா வெளில போய் கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னு only it is what's the guy's name, only Kamruddin. Parvati isn't there in the scene. ஓகே கம்ருதன் தனியாவே சொல்றாங்க. விளங்கிரும். கம்ருதீன் கிட்ட தனியா இப்ப பேசிட்டு இருக்காங்க. பாரு கிட்ட சொல்லும்போது கம்ருதீன் was sitting just close by the opposite. கேட்காமல இருந்துட்டாரா? ஆப்போசிட். அதுக்கப்புறம் தானே போய் வெக்கப்பட்டு இருந்தாங்க. அத பாத்தீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அதுதான் திருப்பி அதையே எடுத்துட்டு வந்து இவங்க தூண்டி விட்டுட்டு இருக்காங்கன்னா என்ன கதை புரியலையே. இந்த அசைன்மெண்டா இது அம்மா வெளியே இருக்கு வந்து உள்ள என்ன வேலைடா பாத்துட்டு இருக்குது. வந்து கேம் ஆடும். இவங்க லவ் கண்டெக்ட்ல மாட்டி விட்டு இவங்க கேம் ஆடி ஜெயிக்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இப்படி எல்லாம் நினைக்க. ஆனா அது நாங்க பாருவ நீங்க லவ் கண்டெக்ட்ல மாட்டிட போறீங்க. ஏடா இப்படி பண்றீங்க? ஆக்சுவலா ஹரி யூ ஆர் சேயிங் சம்திங் ரைட்? ஏதோ சொல்ல வந்தீங்களா என்கிட்ட ஹரி? லைவ் போட்டிங் வந்து டெய்லி நான் ஷெட்யூல் போடுறேன் ஹரி லைவ். ஆனா முடியல, உடம்பு வெயிட் பண்றாங்க. ஆமா இல்ல ட்ரெயின் ஆயிடுது. ஆக்சுவலா உடம்பு என்னன்னா 4 வீடியோக்கே நாக்கு தள்ளிடுது. அது நான் சின்ன சின்ன வீடியோவா போட மாட்டேன், எல்லாமே ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் போடுவேன். அப்பதான் அந்த மிட்ரோல் ஆட் உட்காரும். 8 minutes எபோவ் போட்டாதான். அதனால 4 வீடியோ போட்டோமா, ஒரு நாளைக்கு ஒரு 50,000 வியூஸ் வந்துச்சா ஓகே போதும், அதுக்கு மேல ரொம்ப பேராசைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போடுவேன், ஷெட்யூல் பண்ணுவேன், வரணும்னு நினைப்பேன், முடியாம போயிடும். ஓகே ஓகே ஜஸ்ட் பார்த்தேன் கேட்டேன். ஓகே. ஆனா இதுல திவாகர்ட்ட இருக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப கான்பிடென்ட்டா, ஏன்னா இந்த உலகமே அவனை என்ன சொல்லுதுன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியா மக்கள்
இவன் ஒரு காமெடி பீஸ், டம்மி பாவா, இவன் வந்து தர்பூசணி, அவனை கேலி கிண்டல் பண்றாங்கன்னா அவனுக்கு தெரியும். ஒரு பக்கம் அது இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நடிப்பு அத அரக்கன் பாதரே பண்ணிக்க மாட்டான். அத அவன் பாதரே உடைக்கிறது பண்ணாத. அப்சல்யூட்லி. அது வந்து எந்த அளவுக்குன்னா உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் செய்யும். எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸாக்ட்லி அப்சல்யூட்லி 100%. இவன மாதிரி ஆட்களை இது பண்ணி கார்னர் பண்ணி உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்பேஸ்ல வர்றப்ப ரெஜிஸ்டர் பண்றேன். அவன் எங்கேயுமே உடஞ்சு உட்காந்து சோகமா உட்காந்தோ இல்ல அழுதோ நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஆனா என்ன சொல்றது, அதுக்காக அவனை நல்லவன், அவனை அப்ரிஷியேட் பண்ணுங்க, ஓட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. பட் தட் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை, ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டு ரியலைஸ் பண்ணி நம்ம பண்ண தப்புகள்ல இருந்து மீண்டு வர்றான் அப்படின்னா அவனை சப்போர்ட் பண்றதுல தப்பு இல்லைன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது ஆக்சுவலா. ஏன்னா ஆஹ் ஏன்னா தவறுகள்ல இருந்து மீண்ட நிறைய பேருக்கு மக்கள் டைட்டிலே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சீசன் 6ல செய்யணும் இங்க பாருங்க, அவர் வந்து கிளியரா அவர் யோசிக்கிறாரு. ஓகேவா? அவரு யோசிக்காமலாம் கிடையாது. எது சரி எது தப்பு, எங்க எதை பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன சொல்லணும், கேம் அனலைசிங் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. ஸோ அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள் அவருக்கு தெரிஞ்சேதான் எடுத்து வைக்கிறார். அவர் திருத்திக்கணும், இதெல்லாம் அவர்கிட்ட நடக்கவே நடக்காது. எப்படி எதையுமே வந்து அவர் பாதர் பண்ணாதோ, எந்த விஷயமுமே உடைக்க முடியாதோ, அதே மாதிரிதான் அவர் ஒரு விஷயத்த ஒரு ஒப்பீனியனை எடுத்து வச்சுட்டா அதுல இருந்து மாறவே மாட்டான். நீங்க என்ன சொல்லுங்க, அந்த செகண்ட் ஓ அப்படியா அப்படின்னு கேட்பாரு. பட் மறுபடியும் அது அங்க வந்து நிக்கும். 100% அக்ரி நான் அக்ரி பண்றேன். ஆனா விஜய் சேதுபதி சொன்ன அந்த தகுதி தராதரம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சிருக்காரு. நான் பார்த்தேன், சார் சொன்னாரு அந்த விஷயம் தப்புதான் அப்படின்ற ரியலைசேஷனுக்குள்ள வந்திருக்காரு. அப்போ விஜய் சேதுபதி சொன்னா உன்னால அதை கேட்டுக்க முடியும், ஏத்துக்க முடியும் அப்படின்னா மத்தவங்க சொல்ற எதுலயும் உன்னால திருத்தி கொள்ள முடியும். அப்போ தவறுகள் செய்யறவன் மனுஷன், அதுல இருந்து திருத்திக்கிட்டு வர்றவன் தான் ஒரு உண்மையிலே பெட்டர் வெர்ஷன் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இல்ல, திவாகராலே அது நீங்க முடியும்னு வந்து சொல்றேன். ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்றீங்க, கரெக்ட். நீங்க சொல்றது நான் திருத்திக்கிட்டு வரேன் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல விஷயம். பட் அதை இவர் பண்ணுவாராங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க இப்ப பாக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. தட்ஸ் a very good point. அண்ட் பிக் பாஸ் ஒன்னும் ரீஹபிலேஷன் சென்டர் கிடையாது. ஒவ்வொருத்தனும் கெட்டவனா வருவான், அவனை உள்ள உட்கார வச்சு நல்லவனா மாத்தி வெளியில டைட்டில் கொடுத்து அனுப்புறதுக்கு. ஆனா அசீம் வந்து ஆரம்பத்துல பலரால வெறுக்கப்பட்டாரு. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அசீம் தரப்புல இருந்த நியாயம் மக்களுக்கு புரிய வந்து டைட்டில வந்து வின் பண்ணிட்டு வந்தாரு சீசன் 6ல. அதே மாதிரி இந்த சீசன் என்ன வேணா நடக்கலாம். ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஓ, மக்கள் இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா? ஏன்னா டாப் 4 பேர்ல சொல்றேன், கடா குமாரு, டுமில் குப்பம் வவ்வாலு, இப்ப பேசிச்சு ஒரு டிஸ்கவரி சேனல் ஓட்டேரி நரி, இதுதான் வந்து டாப் 4ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வினோத், செகண்ட் வந்து விஜய் பார்வதி, திவாகர், இவனுங்கதான் இருக்கிறானுங்க டாப் 4ல. இன்னைக்கு லிட்டரலி திவாகர் எடுத்து வச்ச பாயிண்ட் எல்லாம் நான் யோசிக்கும் போது நான் 105வது நாளைக்கே போயிட்டேன் அவரை தூக்கிட்டு. ஓகேவா? டாப் த்ரீல ஒரு வேலை வந்துருவாரோ அப்படின்னு வந்துடக்கூடாதுன்றதுதான் எனக்கு இருக்கு. எப்படியாவது அதை ஸ்டாப் பண்ணிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா அது ஆப்வியஸா கிடைக்காது. அது அது வந்து அது ஆர்கானிக்கா வந்தாலும் சேனல் கொடுக்க விட மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா இது வந்து இன்னைக்கு லிட்டரலா யோசிக்க வச்சிருச்சு என்னையவே. நான் அபிகிட்ட நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு சாயங்காலம். நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லாதீங்க, இப்படி சொல்லிதான் இந்த மனுஷனை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. இன்னைக்கு இல்ல ப்ரோ, சேனல் கொடுத்துருவானுங்க. அவருக்கு ஆக்சுவலா நீங்க ஒன்னு நோட் பண்ண ஒண்ணு. சாரி பேச இல்ல, எனக்கு ஒரு மேட்டர் இருந்துச்சு. என்னன்னா இன்னைக்கு ஒரு மேட்டர் தான் ரொம்ப பிரேக் பண்ணிச்சு. மீன்ஸ் ரொம்ப அவரை போட்டு டிப்ரெஸ் பண்ணிட்டு பேசிட்டே இருந்தாரு அந்த மேட்டரை. அது என்னன்னா, சாண்ட்ரா அவங்க அந்த வாட்டர் மெலன்ற பேர் ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்ட்டாங்க. அங்க மனுஷன் அது புலம்பிட்டே இருந்தான் எல்லா இடத்துலயும். இருங்க, வாட்டர் மெலன்ங்கிற பேர் கிரிஞ்சா இருக்குன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சா தெரியுமா?
வாட்டர்மெலன் டேக்லயே எழுதிருக்கு. உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன? உனக்கு என்ன அது கிரிஞ்சு? இது நான் கூட யோசிக்கலங்க அத. அவர் சொன்னாரு பாத்தீங்களா? புரியல. நான் அவங்க கேட்டப்போ அவரோட நான் டேக்ல திவாகர் திவாகர் இல்ல. டாக்டர் திவாகர் எழுதி கொடுத்தாங்க. அவங்க எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் போட்டாங்க. நான் இப்ப ஹாட் ஸ்டார் ஓட்டிங்லயே வாட்டர்மெலன் ஸ்டார் தான் போட்டிருக்கானுங்க. என்ன பண்ணுவீங்க இப்ப? இது 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 எப்படிப்பட்ட பாயிண்ட்? அதுக்கு அவங்க ஏதோ சொன்னாங்கல்ல, அதுக்கு பிக் பாஸ் கொடுக்கல, இது நீங்க கொடுத்த பேர் தானே டேக்ல போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்கல்ல, சம்திங் தெரியல, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எனக்குமே சில பேர் ஞாபகம். அந்த விஷயம் தான் ஒரு டச் பண்ணிட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களால பேச முடியல. நான் டாக்டர் திவாகர் கொடுத்தேனாருல. ஆமா ஆமா. அபி ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த கேம்ல நல்லவன் கெட்டவன் டாபிக் எப்ப முடிப்பீங்க? நான் உள்ள வரணும். ஜஸ்ட் மொமெண்ட் தங்கம். இந்த கேம்ல உண்மையா சொல்லணும்னா நல்லவன் கெட்டவன் இது எல்லாத்தையும் கடந்து அந்த கேமுக்கு என்ன ஜஸ்டிஸ் ஒருத்தன் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேமுக்கான ஜஸ்டிஸ திவாகர் வந்து ஐ திங்க் ஹி ஸ்டார்டட் டூயிங் இட் ஆக்சுவலி. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். நான் இன்னைக்கு ஒரு நாளை வச்சு திவாகர் அப்படி இப்படி அந்த பில்டப்குள்ள நான் போக விரும்பல. இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருங்கிறத பார்ப்போம். சீரியஸா இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்குன்றீங்களா? ஆமா, இன்னைக்கு நிலைமை அப்படிதான். நானே அப்படிதான் கொஞ்சம் யோசிச்சுட்டேன். சாரிமா ப்ரோ, பேசுங்க. வைல்ட் கார்டு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் இந்த திவாகரத்தோட எல்லாம் இருக்காது. இமா ப்ரோ சாரி ப்ரோ, பேசுங்க. செய்யோனே சொல்லு தங்கம். ஆனா நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுல ஒரு வார்த்தை சொன்ன பாரு, அசீமுக்கும் ஸ்டார்டிங்ல ஃபுல்லா ஹேட்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா அவரு அப்படின்ட்டு அது வாட்டர்மெலனோட அபி அடிக்க வந்துருவாங்க பார்த்து. அப்ப ஏதோ ஒரு கனவுல இருக்கிற செய்யோன் ரைட். நம்ம மக்கள் கிரேசி பீப்புள் இமாத் ப்ரோ. ஆக்சுவலா நம்மளோட மக்களோட அது நீ சொல்லு. அசீமை கொண்டு வந்து வாட்டர்மெலன் கூட கம்பேர் பண்ணி அது சொல்றேன் நான். வாட்டர்மெலன் பிஆர் கிட்ட இருந்து சியோன் வந்து பொட்டி வாங்கிட்டாப்ல. அது எப்படிங்க நீங்க மிஸ் பண்ணீங்க ஹரி ப்ரோ? இதெல்லாம் தப்புங்க. இன்னைக்கு சொல்லிட்டா, இன்னைக்கு கழுவி ஊத்தி பேசிட்டு வந்திருக்கிறேன், இன்னைக்கு காரி துப்பி பேசிட்டு வந்திருக்கிறேன். எவிடன்ஸ் இருக்கு, வேணா ஷேர் இங்க பண்ண வேணா. நம்ம சேனலை ப்ரோமோட் பண்ற மாதிரி இருக்குன்றதுனால நான் எதுவும் பண்றது இல்ல. வேணும்னா சொல்லுங்க, நான் ஷேர் பண்றேன் பாருங்க. சிவன் லைவ்ல வந்து கிரிஞ்சுக்கு மீனிங் என்னன்னு கேட்டாங்க. டேய் அவனுக்கு ஹேட்டுக்கு மீனிங் என்னே தெரியாதா? கிரிஞ்சுக்கு எப்பறம் மீனிங் தெரியும் உனக்கு? பாவிங்களா. ஹேட்னா என்ன சார்? செம்ம கலை கிடைக்கிறா கிறிஸ் சாண்ட்ரா லைவ்ல வச்சு செய்யறா. இதெல்லாம் ஒரு என்ன நடிக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்ல, என்ன நடிக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க அப்படிங்கிற வார்த்தை அவர் திவ்யா பார்த்து கேட்டான்னு நினைக்கிறீங்களா நீங்க? சனிக்கிழமை விஜய் சேதுபதிக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ப்ரோ பிரஜினா சொல்லும்போது அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க சார் அப்படின்ட்டாரு. எங்க இப்ப திவாகர் வச்சு பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. பாவம் கொடுமை. சாண்ட்ரா நிலைமை நினைச்சதான் எனக்கு பாவமா இருக்கு. இல்ல ஆக்சுவலா சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பாஞ்சிட்டாங்க. பொதுவா நம்ம வந்து பதுங்கி இருந்துதான் பாய்வோம், புலி பதுங்கிறது பாயறதுக்குன்னு சொல்லுவோம். ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் பாஞ்சிட்டு அதுக்கப்புறம் பதுங்கிக்கிட்டாங்க. சரி நம்ம ஒரு விஷயத்த பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு சி ஸ்டார்டட் அப்சர்விங் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சாண்ட்ராவை எடுத்துக்க முடியாது. எந்த அளவுக்கு திவ்யா கணேஷ் கேப்பபிளா இருக்காங்களோ, தெரியறாங்களோ, பாசிட்டிவா நெகட்டிவாவோ அவங்க மேல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டும் இருக்கு. நிறைய பேரு நீ ஜோக்கரு, நீ வந்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லி கடந்து போறவங்களும் இருக்காங்க. பட் மக்களோட அட்டென்ஷனை பெற்றிருக்காங்க. நான் எதை வச்சு சொல்றேன்னா, ஒரு யூடியூப்ல போல் போடுறோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்றதா இருக்கட்டும், ஒரு வீடியோஸ் கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துதான் நான் சொல்லுவேன். ஸோ வித் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தான் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க வந்து ஷீ லுக்ஸ் ப்ராமிசிங். ஆக்சுவலி உண்மை அதுதான் திவ்யா கணேஷ். அதே மாதிரி நம்ம இவங்களையும் குறைச்சு எடை போட்டக்கூடாதுன்னு சொல்றேன் சாண்ட்ராவே. ஆனா ஒண்ணு செய்வோம், இந்த காலத்துல புலிய கூட நம்ப முடியாது செய்வோம். நேத்து நைட்டு ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் சரக்கு பாட்டில் கொடுத்துட்டு புலிக்கு ரோட்ல உட்காந்துக்கிட்டு. யாரா பாத்தீங்களா? நான் பார்த்தேன். அது ஏஐன்னு சொன்னாங்க ப்ரோ, இல்லையா? இல்ல நல்ல வீடியோ கரெக்டா வந்திருக்கு. ஓ செமையா வந்திருக்கு. யாரா சாமி நீ அப்படின்ட்டு. ஆமாங்க. ஏன்
எனக்கு இந்த புலி புலியும் எனக்கு பூனை மாதிரி புலினோட உட்காந்துருக்கு. விஜய் நடிச்ச படம் தான் ஞாபகத்துக்கு வருது ஆக்சுவலா. எனக்கு நீ வேற எங்கேயோ போற. இல்ல வேணாம். புலி வந்து அந்த பூனை மாதிரி உட்காந்துட்டு இருக்குங்க. அவன் கம்பல் பண்றான் புலிக்கு குடி. ப்ரோ மறுபடியும் அந்த ஹலோ வாட்டர்மெலன் ஸ்டார் பேருக்கு தான் இப்ப சண்டை போயிட்டு இருக்காங்க சாண்ட்ரா கூட. ஆமா அதுக்கு முன்னாடி அமித் அண்ட் வாட்டர்மேன் பேசியிருந்தாங்க சோஃபால. ஓகே அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு இருக்கான், அதை எடுத்து குரூப்ல போட்டிருக்காங்க. ஓகே அதுல வந்து எஃப்ஜே வந்து அவ்வளோ பேசினா அதை பத்தி கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் வீக் விஜய் சாரை பத்தி கேட்கவே இல்லை. ஓகே, என்ன வந்து தகுதி தரம் பத்தி பேசுனதுக்கு வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுறேன் அப்படின்னு என்ன பிடிச்சி கேட்கறாரு, தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் திவாகர். ஓகே குரூப்ல பேச வச்சு இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ, இது மாதிரி திவாகர் வந்து புலம்பிட்டு இருக்கான் அமித் கிட்ட அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க, ஐயாவுக்கு டேக் பண்ணி விடுறேன். வீடியோ வரல, கான்வர்சேஷன் தான் நம்ம யூனிவர்சல் பிக் பாஸ் குரூப்ல போட்டிருக்காங்க. கிளிப்பிங் வந்து அனுப்பிச்சுடுவாங்க மாதவர், அனுப்பிச்சு விடுங்க சார். நீங்க இவ்வளவு சொல்லி கூட அந்த மனுஷன் பாருங்க சார் அப்படின்னு ஒரு டேக் போட்டு விடுறேன். பட் ஆனா அவர் கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் எஃப்ஜே நான் சொல்ல ஹரி இப்பதான் ஹரி நான் சொல்ல அபி அண்டர் கிரவுண்ட் வாட்டர்மெலன் சப்போர்ட்டர்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சு சியோன் மேலயும் அபி மேலயும் டவுட்டாவே இருக்கு. அவருக்கு பவுண்ட்ல பேருக்கு ருபீஸ் வந்துடும் பாக்கலாம். நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு என்னங்க கொடுக்க போறாங்க, சிலையாக வைக்க போறாங்க, ஒண்ணும் கிடையாது. லாஸ்ட் 1 hour அமைதியா இருந்தவங்க இல்ல ஹரி, ஆக்சுவலா நான் வந்து இதே வாட்டர்மெலனுக்கு எதிராக ரொம்ப தப்பான வார்த்தை. அபி உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா, இதே வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு எகெயின்ஸ்டா பொலிட்டிக்கலா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சேன். இது வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரெக்கார்டிங்ல இருக்கு, அத பேசாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆஃப் பண்ணாங்க. நான் அவ்வளோ எகெயின்ஸ்டா அவனுக்கு எகெயின்ஸ்டா நான் பேசிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. சோ அப்போ வந்து நீங்க அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீங்க வர நீங்க வாட்டர்மெலன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பாக்குறவங்க ஒரு மாதிரி பாப்பானுங்க ப்ரோ, இப்படி பிராண்ட் பண்ணல ஒரு மாதிரி அசிங்கமா பாப்பானுங்க ப்ரோ. செய்யோன் இதுல கூத்து என்ன தெரியுமா, நீங்க பெட்டி வாங்கிட்டீங்க வாட்டர்மெலன், நீங்க பெட்டி வாங்கிட்டீங்க அப்படின்பாங்க. செய்யோன் வாட்டர்மெலன் நீங்க பெட்டி வாங்கிட்டீங்க அப்படின்பாங்க. யாரு அந்த வாட்டர்மெலன், அவன் பெட்டி கொடுத்துட்டு தான் மறு வேலை. அதானே வாட்டர்மெலன் தான் தருவான், அவன் புடுங்கிட்டு விட்டுருவாங்க. நம்ம கிட்ட ஏதாவது இருக்கு, என்ன வச்சு வீடியோ போட்டியா, எவ்வளவு சம்பாதிச்ச குடு குடு, ஒரு $1000 வந்துச்சு, $500 கொடுன்னு புடுங்கிட்டு விட்டுருவாங்க. அவன் ஏங்க நீங்க அவன் பெட்டி கொடுக்க போறான். இல்ல செய்யன் ப்ரோ நாளைக்கு அவன் வெளில பிறகு நாங்க உங்களை சப்போர்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ, பாக்க வரீங்களா, அப்ப எனக்கு வாட்டர்மெலன் வாங்கிட்டு சொல்லுவான் ப்ரோ. அவன் நம்ம கிட்ட வாட்டர்மெலன் வாங்கிட்டு சொல்லுவான். ஒண்ணு தெரியுமா, ஆக்சுவலா ஒரு பேட்டிக்கு ஒண்ணு போயிட்டு பாதிலே கிளம்பிட்டான். அந்த பேட்டியில வந்து எடக்கு முடக்கா கொஸ்டின் கேட்டாங்கன்னு, இப்ப நான் இங்க இருந்து கிளம்பணும்னா உனக்கு 5000 ஜிபே பண்ணு, நான் கிளம்புறேன்ட்டு அங்கேயே நின்னுட்டான். அது வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. காசு அனுப்பு கேட்டு வாங்கிட்டு தான் வந்தான். அதே மாதிரி நம்ம பேச போய் ப்ரோ உங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன், அப்படியா சப்போர்ட் பண்ணி எத்தனை வீடியோ போட்டீங்க, அது ஒரு 50-60 வீடியோ ப்ரோ, எவ்வளவு வருமானம் வந்துச்சு ப்ரோ, இவ்வளவு வந்துச்சு ப்ரோ, நான் பாதி கொடுங்க அப்படின்ட்டானா என்ன பண்ண முடியும் நம்ம பொசுக்குன்னு. இமாத் புரோட்டா வாங்கிக்க பான்றேன் நான். துபாயில இருந்து வரும், துபாயில இருந்து வாங்கிக்க அப்படின்றேன் நான். இப்ப ஏதோ சண்டை போடுறாங்க. வாட் இஸ் திஸ் such a big fight? அவருக்கு சாண்ட்ரா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு வைக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்களாம். அது ஒரு ஹர்ட் ஆயிடுச்சா. ஹரி ப்ரோ அரோரா பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமா சொம்பத்துக்கு நட்டாங்க இந்த வாரம். இல்ல அவையே வந்தா தெரியுமா, சாண்ட்ரா கேட்டா கிரிஞ்சு அது தப்பு, ரொம்ப தப்பான வார்த்தை, உடனே தப்பான வார்த்தையில அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டான். அரோரா வாய என்ன போட்டிருக்கு படின்ட்டான். பவர்ஃபுல்லா பேர் வைக்கணுமாங்க, வாட்டர்மெலன் பவர்ஃபுல்லா இல்லையா, சோ நீங்க வேற பேர் வைங்கன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்றாங்க. எலக்ட்ரிசிட்டி அவன் நேச்சுரலா பிராண்டட் டச் பண்ணனே டென்ஷன் ஆயிட்டாரு மனுஷன். அதானே ப்ரோ, மக்களால பேர் வைக்கப்பட்டதாம் ப்ரோ. அது தமிழ்நாட்டுல ஸ்டார்னு வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம்க்கா. எனக்கு வந்து மக்கள் வாட்டர்மெலன் ஸ்டார்னு கொடுத்துருக்காங்கக்கா. டேய் சில்லறைய செதறவிட்ட தரணுமா ப்ரோ? ப்ரோ அது கூட ஆடடா அத்தனை கோடி மக்களை கொச்சப்படுத்துறீங்கன்றாரு ப்ரோ. கோடி மக்கள்லாம் இப்பதான்டா நீ கொஞ்சம் அறிவா பேசணும்னு சொன்னோம்.
விக்கல் சொன்ன சொல்லி விட்டாங்க, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க, பொய்யா பேசி திரியிறான் ஐ அப்படின்னு. திங்க் இமாத் லைவ் பார்க்க போயிட்டான்னு நினைக்கிறேன். எங்க அரோலாம் பஸ் எல்லாம் பேசுதுங்க, என்னங்க இது? ஏன் இந்த வாரமாவது அந்த புள்ள ஏதாவது பேசட்டுங்க. இல்ல நான் இப்போ கேக்குறேன், அவ்வளவு வீக்காவா அமைச்சிருக்கோம் நம்ம? சாண்ட்ரா என்ன இப்படி நின்று சண்டை போடுது அரோரா? சாண்ட்ராவும் பிரஜினும் உள்ள வந்ததே பாருவும் திவாகரையும் போன்றதுக்கு மட்டும்தான். மத்த யாருமே அவங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஹைப் ஏத்தி விட்டு டைட்டில் விடனாக்கா தான் வந்திருக்காங்க அப்படின்னா. அவங்க 2 பேருக்கும் டார்கெட் இங்க 2 பேர் தான், இங்க பார்வதியும் திவாகரும். அமித் புள்ள பூச்சிங்க, பெருசா இம்பாக்டா தான் இருக்காது. அமித் ஜாலியா பாட்டு பாடிட்டு என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு. திவ்யா கணேஷ் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன் இன்னும். பாப்போம். அவங்க எல்லாத்தையுமே பேசுறாங்க. கேப்டன்சி இல்ல எல்லாத்தையுமே அவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே போகுது ரசிகா. லைவ்ல கிரிஞ்சும் தகுதி தராதரத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டு கிரிஞ்சும் தப்புன்ட்டு ஆர்கியூ பண்ணிருக்கான் வாட்டர்மெலன். கொண்டு நிப்பாட்டுவான் பாருங்க, எங்கிட்ட போய் வண்டியை எங்கிட்ட போய் இறக்கி விட போறான் தெரியல. அப்பா எனக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. வண்டி எங்கேயே கொண்டு போறான், எங்க போகுது தெரியல இந்த வண்டி. இல்ல இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அர்த்தமே தெரியாது அவனுக்கு ஆக்சுவலி. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெய்லி கொஞ்சம் அறிவா பேசுற அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பா நைட்டு 12 மணினால எவ்வளவு வீட்டுல சாப்பிட எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. எனக்கும் பசிக்குது ஆக்சுவலி, நானும் போய் சாப்பிடணும் வச்சிருக்கான் பாவம். உண்மையிலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஹரி, இந்த மாதிரி மார்ச்ல வருது ஓடிடின்னு? இமாத் ப்ரோ ட்வீட் பண்ணிட்டாரு. கன்ஃபார்ம். இவ்வளவு ட்வீட் பண்ணானா என்ன, அதேதான். கன்ஃபார்ம். ஆமாம் தான் கன்ஃபார்ம் தான். என்ன நம்மளால பண்ண போறது, இமான் ப்ரோ ட்வீட் போறது ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. அப்சல்யூட்லி. சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ங்கிற மாதிரி. வரட்டும் அப்படின்னா சம்பவங்கள் இருக்கிறது அப்படின்னா. எவனும் இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நிம்மதியா தூங்க கூடாது. அப்படி இல்ல, நான் வந்து ஜனவரி முடிச்சுட்டு அப்படியே வந்து பாலிடிக்ஸ் பக்கம் போயிடலான்னு இருக்கேன். அது ஒரு சேனல் அந்த பக்கம் இருக்கு. ஸோ அதான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பக்கம் ஏன்னா எலெக்ஷன் வேற வருது. பார்த்தா இது இப்படி வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும். அப்ப ஹாட் டாபிக் அதானே இருக்கும். பாலிடிக்ஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா உண்மை சொல்லணும்னா பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி காஸ்ட். வந்து நமக்கு ஆர்பிஎம் சிபிஎம் ரொம்ப கம்மி. இப்போ ஒரு 1,00,000 வியூஸ்க்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கேட்டகரிக்கு $40 வருதுன்னா பாலிடிக்ஸுக்கு $30 தான் வரும். 10 லட்சம் வியூஸ்ன்றப்ப அது ஒரு பெரிய மார்ஜினா தெரியும். சொல்றேன் அது மாதிரி. ஒரு பாலிடிக்ஸ் பண்றவங்கலாம் உண்மையிலேயே ரொம்ப பாவம் அந்த சேனல் வச்சு நடத்துறவனுங்களுக்கு. சரி, நீங்களும் நானும் ஒரு என் யூடியூப் சேனல்ல அப்படியே லைவ் பண்ணுவோம். செய்வோம் வாங்க. அப்படியா? கண்டிப்பா வரேன் ஹரி. யூனிவர்சல்லையா? ஹரியா? ஏங்க ஹசன் பேசுறீங்க. சாரி ஹசன். சாரி ஹசன். சொல்லுங்க ஹசன். வரேன் ஹசன். கொலாபரேஷன் போட்டு விடுங்க. கண்டிப்பா. நீங்க இப்போ பாலிடிக்ஸ் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா, பேசிட்டு இருக்கீங்களா? ஏங்க நான் என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. ஓகே. பாலிடிக்ஸ் நம்ம நார்மலா வெளியே பேசுறதோட சரி, அந்த அளவுக்குலாம் எடுத்துட்டு போறது இல்லை. அப்புறம் ஏதாவது பாயிண்ட முன்னெடுத்து வைப்பீங்க, நமக்கு பதில் சொல்ல வராது. ஆனா நானும் பெரிய புலி எல்லாம் இல்லைங்க, கண்டென்ட் ரிலேட்டடா பேசுவேன், அவ்வளவுதாங்க. ரொம்ப அவ்வளோ இதெல்லாம் இல்ல. கண்டென்ட் ரிலேட்டடா என்ன கண்டென்ட் வருதோ அது ரிலேட்டடா நான் பேசுவேன். பட் சமரசம் இல்லாம ஆளும் தரப்போ எதிர் தரப்போ யாரா இருந்தாலும் பேசுவேன். வர்ற விளைவுகளை பாத்துக்கலாம்னு பேசுவேன். அவ்வளவுதான் நமக்கும் தெரியும். அதை பெருசா பிரகடனப்படுத்திக்கிறது இல்லை.
பிக் பாஸ் வந்து குவைட் ஈஸி. அதாவது எப்படி சொல்றது, ஜாலியா இருக்கும். ஏன்னா இங்க வந்து நம்ம ஆடியன்ஸ் எப்படின்னா என்ன பேசினாலும் காதுல ஹெட்செட்டை மாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. காசிப் 1 மணி நேரம் பேசினாலும் கீழே ஹெட்செட்டை போட்டு தாய்மார்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா ஹெட்செட்டை போட்டு அவங்க வீட்டு கிச்சன்ல வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. குக்கிங் பண்றது, சமைக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. காதுல ஹெட்செட் இருக்கும். நம்ம என்ன பேசுறோம்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நம்மளே அதானங்க பண்றோம். நைட்லாம் நான் வந்து லிசனர்ல இருந்தாலும் உங்க வாய்ஸ் எல்லாம் காதுல விழுகாம தூக்கமே வர மாட்டேங்குது. போட்டு ஹெட்செட் ஏதோ அப்சல்யூட்லி. பாட்டு கேட்கற மாதிரி போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுது. ஆனா அப்சல்யூட்லி. ஆனா இந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் பேசுறப்ப என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, எமோஷனலா கனெக்ட் ஆகணும். அப்புறம் வந்து நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும். அவனை அந்த தத்துவ ரீதியா ஐடியாலஜிக்கலா அவன்கிட்ட கனெக்ட் ஆகணும். ஸோ இவ்வளவோ இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது பண்றது ரொம்ப ஈஸி. இது மட்டும் இல்ல சார், இப்போ வந்து யாராவது ஸ்பீக்கர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னாக்கா கருத்தை முன்வைக்கிறதுல ஒரு அவசரம் இருக்கும் அவங்ககிட்ட. அந்த இன்னொருத்தருடைய கருத்தை முழுமையா கேட்க கூட முடிக்க மாட்டாங்க. அதுக்குள்ள இவங்களுடைய கருத்தை எடுத்துட்டு வந்து முன் வச்சு அவரை வந்து வீழ்த்தணுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லயே அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அது எனக்கு செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொறுமையா கேட்போம். 4 பேர் பேசுறதை கேட்போம். அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவோம். இல்ல நம்மளுடைய பாயிண்ட் எடுத்து பேசுவோம். அதெல்லாம் அங்க நிகழவே நிகழாது. இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. சரி, ஓகே. விக்னேஷ் இருக்கியா ப்ரோ? இருக்கு. முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகே. பாய் ப்ரோ. சேம் ப்ரோ. Hi guys, ப்ரோ. thank you எல்லாரும் வந்து thanks bro. பை பை. நாளைக்கு பேசலாம். எல்லாரும் வாங்க. Thank நாளைக்கு you. வந்து கைஸ் லிசனர்ஸ் பை. நாளைக்கு எபிசோட்லாம் பார்த்துட்டு வைத்தறிச்சல வந்து கூட்டுவோம். ஓகே, நாளை சந்திப்போம். Thanks bro, thanks. பை பை. Bye.